10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நம்முடைய பாராட்டு சொல்லிக்கிறோம். இப்போ அந்த வகையில் பெண்கள் தான் எப்போவும் மாணவிகள் தானே அதிகமாக தேர்ச்சி பெறுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் பெண் கல்வி பரவலாக இருக்குது அப்படின்றதுனுடைய ஒரு சான்று தான், ஒரு எடுத்துக்காட்டாக தான் வந்து பார்க்குறோம். தேர்ச்சி பெறாமல் கொஞ்சம் ஏதாச்சும் மார்க் கம்மியாக எடுத்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரோஜாப்பு செடி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு சமையல் பண்ணுற ஆள் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு மிளகா செடியாக இருந்தால் நான் அரைச்சி குழம்புலையாவது கொண்டு போய் போடுவேன். இந்த ரோஜாப்பூ வச்சு என்ன பண்ணுறது? மிளகா தோட்டம் வளர்க்குற ஆள்கிட்ட போய் ரோஜாப்பூ வளர்த்தாவது ஒரு வாசனையாக இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் தாவரங்களுக்கு எப்படி செடிகளுக்கு தனித்தன்மை இருக்கிறதோ அது மாதிரி ஒவ்வொரு மாணவனுடைய ஒவ்வொரு மாணவியுடைய மூளைக்குள்ளேயும் வேற வேற திறன்கள் இருக்கிறது. 500க்கு வந்து 499 இந்த மாதிரி எடுத்திருக்கிற மாணவிகள் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ஒரு வருஷமாக அவங்க பண்ண அந்த உழைப்பினுடைய பயனை வந்து இப்போ அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. மகாகவி பாரதியாருக்கு வந்து கணக்கு வராது. கணக்கு மணக்கு ஆமணக்குன்னு அவரையே சொல்லியிருக்காரு. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பெரிய கவிதையில் வந்து பெரிய சாதனை செஞ்சுருக்கிறார். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியில் வந்து பெரிய ஆளாக இல்லாதவங்க பல பேர் வேறு துறைகளை சாதிச்சிருக்காங்க. பின்னாடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மிகப்பெரிய புகழ்பெற்ற கலைஞர் அவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர். பின்னாடி ஒரு பெரிய தமிழறிஞரானார். சங்க இலக்கியத்துக்கெல்லாம் உரை எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருந்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களே கூட பல பேர் அவரை பாராட்டியிருக்காங்க. பின்னாடி அவ்வளோ பெரிய கல்வியாளராகவும் பின்னாடி வந்து தன்னை வளர்த்து கொண்டார். எதற்காக சொல்கிறேன்னா, இன்றைய சூழலில் ஒருத்தர் பின்தங்கிட்டாரு, இன்றைய தேர்ச்சியில் ஒருத்தர் வந்து வர முடியாமல் போயிட்டாரு என்பதனாலேயே அந்த குழந்தையை வந்து நீங்கள் முட்டாளாக வந்து ட்ரீட் பண்ண முடியாது. அதிகாரம் வந்து ஒரு குவிக்கப்பட்ட இடங்களில் சாதாரண மனிதனுக்கு எவ்வித பங்கும் கிடையாது. ஆனால் ஒருத்தன் கல்வி பெற்றுட்டான்னா அவன் என்ன செய்யறான்? ஒருத்தன் IAS ஆஃபீஸர் ஆகிட்டான்னு வச்சுங்க, ஒரு அரசினுடைய செயல் திட்டங்களை வகுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து சட்ட நிபுணர் ஆகிட்டார்னு வச்சுங்களேன், அவர் என்ன செய்யறாரு? ஜட்ஜா இருந்து ஒரு அரசாங்கத்தை கட்டுப்படுத்துறாரு. அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு வந்து அவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு, இதை செய்யக்கூடாது, உத்தரவு போடுறாருல. இப்போ அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துகிற இடத்துல, அதிகாரத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா கல்வியாளர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதனால தான் ரத்தம் சிந்தாமல் மிகப்பெரிய வன்முறைகள் இல்லாமலே கூட பல புரட்சிகள் வந்து கல்வியின் மூலமாக நடந்திருக்கிறது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில அன்றாட செய்திகளை பத்தி பேசுறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களோட ரிசல்ட் வந்து வெளிவந்திருக்கு. அதுல அரியலூர் மாவட்டம் தான் இருக்கத்திலேயே அதிகமான தேர்ச்சி பெற்றிருக்காங்க. வேலூர் மாவட்டம் தான் லீஸ்டா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. வழக்கம் போல பெண்கள் தான் வந்து அதிகமாக தேர்ச்சி, ஆண்களை கம்பேர் பண்ணுறப்போ பெண்கள் வந்து 97%, ஆண்கள் வந்து 88% தேர்ச்சி பெற்றிருக்காங்க சார். ஸோ இதை பற்றி பார்க்குறப்போ இந்த மாணவர்களுக்கு, தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நம்முடைய பாராட்டு சொல்லிக்கிறோம். இப்போ அந்த வகையில் பெண்கள் தான் எப்போவும் மாணவிகள் தானே அதிகமாக தேர்ச்சி பெறுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் பெண் கல்வி பரவலாக இருக்குது அப்படின்றதுனுடைய ஒரு சான்று தான், ஒரு எடுத்துக்காட்டாக தான் வந்து பார்க்குறோம். இப்போது இத்தனை நாளாக வந்து அவங்க ஒரு வருஷமாக பொது தேர்வு, கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன ஆகுமோ, பப்ளிக் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி இந்த ரிசல்ட் வந்த உடனே அப்பா அப்படின்னு ஒரு ஆசுவாசம் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஓட்டம், என்ன குரூப் எடுக்கலாம், எந்த ஸ்கூலில் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன எடுத்திருக்காங்க, இப்படின்னு அவங்களுக்குள்ள மறுபடியும் இன்னொரு சேர்ந்ததுக்கப்புறம் என்ன டியூஷன் சேரலாம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டியூஷனு, நிறைய வைக்கிறது இருக்குது. ஆமாம். அப்போ எங்கே போகிறது, இதே ஸ்கூல்லையே படிக்க போகிறோமா, வேற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறோமா, இந்த மாதிரியான ஒரு மறுபடியும் ஒரு ஆலோசனை, ஒரு சிந்தனை அப்படின்றது வந்து ஓடிக்கிட்டே இருக்க போகுது. இப்போ இன்றைக்கி இந்த ரிசல்ட் வந்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாகட்டும், அப்புறம் பள்ளிக்கூடத்தில் இவங்களுக்கு வந்து பாடத்தை நடத்தின அந்த தனித்தனி ஆசிரியர்கள், அறிவியல் பாடம், சமூக அறிவியல், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்துட்டு அப்பா ரிசல்ட் வந்திருக்கு, நல்ல ரிசல்ட்டாகவும் வந்திருக்கு, நல்ல ஒரு தேர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அதுலேயும் கூடுதலாக இப்போ அரியலூர் மாவட்டம் தான் இந்த தடவை வந்துட்டு முதல் நிலையில் வந்து தேர்ச்சி, அதிக மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கூடுதல் மகிழ்ச்சி தான். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இன்றைக்கி 500க்கு வந்து 499 இந்த மாதிரி எடுத்திருக்கிற மாணவிகள் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ ஒரு வருஷமாக அவங்க பண்ண அந்த உழைப்பினுடைய பயனை வந்து இப்போ அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டோம். தேர்ச்சி பெறாமல் கொஞ்சம் ஏதாச்சும் மார்க் கம்மியாக எடுத்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது எல்லா மாணவர்களுமே முதலிடம் பெற முடியாது. முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு தனித்தன்மைகள் இருக்கிறது. இப்போ வந்து ஒரு ரோஜாப்பு செடி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு சமையல் பண்ணுற ஆள் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு மிளகா செடியாக இருந்தால் நான் அரைச்சி குழம்புலையாவது கொண்டு போய் போடுவேன்.
இது ரோஜா பூ வச்சு என்ன பண்ணுறது? இப்போ வந்து மிளகா தோட்டம் வளர்க்குற ஆள்கிட்ட போய் ரோஜா பூ வளர்த்தாவது ஒரு வாசனையாக இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் தாவரங்களுக்கு எப்படி செடிகளுக்கு தனித்தன்மை இருக்கிறதோ அது மாதிரி ஒவ்வொரு மாணவனுடைய ஒவ்வொரு மாணவியுடைய மூளைக்குள்ளேயும் வேறு வேறு திறன்கள் இருக்கிறது. இப்போ வந்து அது என்ன சொல்லுவாங்க, இப்போ பாகக்காய் வந்து கசக்குது, அது வந்து ஏன் வந்து தேன் மாதிரி இனிப்பாக இல்லை அப்படின்னு நம்ம எப்படி கேட்க முடியாதோ இயற்கையில். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஒருத்தர் வந்து கணிதத்தில் பிரமாதமாக வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து பிரமாதமாக போடுவார், அல்ஜிப்ராலாம் போடுவார். இன்னொருத்தருக்கு கணக்கு சுட்டு போட்டாலும் வராது. இப்போ மகாகவி பாரதியாருக்கு வந்து கணக்கு வராது. கணக்கு மணக்கு ஆமணக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பெரிய கவிதையில் வந்து பெரிய சாதனை செஞ்சுருக்கிறாரு. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியில் வந்து பெரிய ஆளாக இல்லாதவங்க பல பேர் வேறு துறைகளில் சாதிச்சிருக்காங்க பின்னாடி. நம்ம இது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை, இந்த மார்க்கை வாங்க முடியல அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, வீட்டில் எப்படியும் திட்டுவாங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ஸ்கூலுங்கிறது நிறையா ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு இடமாயிருச்சு. மக்கள் தொகை வந்து குறையிறதுக்கே பெரிய காரணம் வந்து ஸ்கூல் தாங்கிறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாதனாலேயே குழந்தைகளை குறைவாக பெற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறக்கூடிய அளவிற்கு ஒரு பக்கம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு வந்து பணம் வாங்குறாங்க. அப்போ இவ்வளவு பணம் கட்டி நம்ம படிக்கிறோமே அப்படிங்கிறதுனாலேயே அந்த மார்க் வரலை அப்படிங்கிறப்ப அது நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி தோற்று போயிட்டா அப்படி ஒரு விரக்திக்கு ஆளாவாங்க. நம்ம பணம் கட்டி இந்த மாதிரி தொழிலில் வந்து ஏமாந்துட்டோம், வந்து ஒரு நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டு மோசடி பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அப்படி இருக்கும். அதே மாதிரி அதிர்ச்சி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைகள் மேலே வன்முறையாக மாறுது சில இடங்களில். அதுக்கான அவசியம் கிடையாது. படிப்புங்கிறது வந்து ஒரு படிநிலை, வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அது உடல் உழைப்பிலிருந்து விடுதலை செஞ்சு நம்மளை வந்து உடல் உழைக்காமல் அறிவுசார் உழைப்புக்குள்ளே போகிறது மூலமாக நம்ம வந்து வேற ஒரு வாழ்க்கையில் உயரலாம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை வந்து அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதாவது கல்வி என்பது என்ன அப்படின்னா, அதிகாரம் வந்து ஒரு இடத்துல குவிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சாதாரண மனிதனுக்கு அதில் பங்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. சாதாரண மனிதனுக்கு அதில் என்ன பங்கு இருக்க முடியும்? அதிகாரம் வந்து ஒரு குவிக்கப்பட்ட இடங்களில் சாதாரண மனிதனுக்கு எவ்வித பங்கும் கிடையாது. ஆனால் ஒருத்தன் கல்வி பெற்றுட்டான்னா அவன் என்ன செய்யறான், ஒருத்தன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான்னு வச்சுங்க, ஒரு அரசினுடைய செயல் திட்டங்களை வகுக்கக்கூடிய இடத்துக்கு ஒருத்தன் போகிறான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து சட்ட நிபுணர் ஆகிட்டார்னு வச்சுங்களேன், அவர் என்ன செய்கிறார், ஜட்ஜாக இருந்து ஒரு அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிறார். அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு வந்து அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறார், இதை செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறாருல. இப்போ அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துகிற இடத்துல, அதிகாரத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா கல்வியாளர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால தான் ரத்தம் சிந்தாமல் மிகப்பெரிய வன்முறைகள் இல்லாமலே கூட பல புரட்சிகள் வந்து கல்வியின் மூலமாக நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணல் அம்பேத்கர் வந்து அவர் போய் வந்து சாதி ஆதிக்கக்காரர்கள் வெறியர்களுக்கு எதிராக வந்து அவர் ஒரு பெரிய வந்து பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு போய் சடார்னு எல்லாரையும் போய் வெட்டலை. சினிமாவில் ஹீரோக்கள்லாம் வெட்டுறாங்களா, அதை செய்யலை. அவர் தன்னுடைய அறிவின் வழியாக, புத்தகங்களின் வழியாக அரசியல் சாசனம் உருவாக்குகிற அளவுக்கான நாலேஜ் பர்சனாக அவர் மாறுறாரு. இப்போ படிப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்புங்கிறது நம்ம இவ்வளோ விஷயத்தை தெரியாமல் இருந்திருக்கிறோம். ஒரு விஷயத்தை படிக்க என்ன ஆகுதுன்னா இவ்வளோ விஷயம் நமக்கு வாழ்க்கையில் தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிற அறியாமையை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு தான். அதனால் வந்து என்னென்னா மாணவர்கள் வந்து மனச்சோர்வு அடைந்து விடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மிகப்பெரிய புகழ்பெற்ற கலைஞர் அவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர். பின்னாடி ஒரு பெரிய தமிழறிஞரானார். சங்க இலக்கியத்துக்கெல்லாம் உரை எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருந்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களே கூட பல பேர் அவரை பாராட்டியிருக்காங்க. பின்னாடி அவ்வளோ பெரிய கல்வியாளராகவும் பின்னாடி வந்து தன்னை வளர்த்து கொண்டார். எதற்காக சொல்கிறேன்னா, இன்றைய சூழலில் ஒருத்தர் பின்தங்கிட்டார், இன்றைய தேர்ச்சியில் ஒருத்தர் வந்து வர முடியாமல் போயிட்டார் என்பதனாலேயே அந்த குழந்தையை வந்து நீங்கள் முட்டாளாக வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது. நம்ம பணம் கட்டினோம், அதனால் வந்து அவன் வந்து அந்த பணத்தை பூரா ஸ்கூலில் வாங்கிட்டாங்க, அதுக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது வந்து வியாபாரம் கிடையாது. அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ, எதில் அவங்களுக்கு தேர்ச்சி வந்து இருக்கிறதோ அதை நோக்கி வந்து மோட்டிவேட் பண்ணணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனால வலியுறுத்தல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.